Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவியோட ஒரு ஃபேமஸ் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு ஸ்டோரியை வச்சு சீரியலை முடிக்கணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்சாட்டிஸ்ஃபைடு கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து பாதிலே ஏதோ விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா முடியும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி இருந்துச்சு. இது வந்து முடிவு கிடையாது, ஒரு ஆரம்பத்தோட தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி. இது என்னடா மறுபடியும் சீசன் 2க்கான ஒரு ஆரம்பமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக சீரியல் வரதுக்கு முன்னாடியில இருந்து இந்த சீரியலை எப்போ தான் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கணும். ஒன் ஆஃப் த சீரியல் தான் அனாமிகா. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைமில் 10 மணிக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா சண்டே 2 மணிக்கு கொண்டு வந்து டிஆர்பி கிடைக்காம மண்டே டு ஃப்ரைடே காலையில் 10:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்து தான் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க 10:30க்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டிங்ஸ் தான் வாங்கிட்டு இருந்துச்சு, 1க்கு மேலே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கொரோனா காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த சீரியல் டைம் ஸ்லாட் கிடைக்கல அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ரீசன்னாலே ஷூட்டிங்கே பாதிலே நிப்பாட்டி ஏற்பட்ட ஒன் ஆஃப் த சீரியலாக அந்த சீரியல் இருந்துச்சு. ஸோ பார்த்தேன், நானும் யோசித்தேன், சரி ஷூட்டிங் கிடைக்கல அப்படிங்கிறதுனால சும்மா எப்படியாவது வச்சு ஏதாவது சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஏதோ கிளைமேக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோவே சாகிற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா அவர் சாகிறதே லாஸ்ட்டு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அவரோட ஆத்மா வெளியே வந்து கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் கிளைமேக்ஸை முடிச்சிருந்தாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூட வரமாட்டேன், நான் அங்கேயே தான் பூமியிலே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் கடவுள் அதுக்கு ஒத்துக்கலை. இருந்தாலுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டலை. இருந்தாலும் நீங்கள் வந்து அயல்பாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட உயிர் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் உங்களோட ஆசையை நிறைவேற்றுற அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்லிடுறாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆத்மாவையும் அனாமிகா படுத்திருக்காங்க. அப்படியே 2 பேரையும் பிரித்து காமிச்சு சுபம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறாங்க சீரியல். எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை உங்கள் சீசன் 2 மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல். பட் டைம் ஸ்லாட் கிடைக்காதனால இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலோட சீசன் 2 வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.